நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த புதுப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கனிஷ்கா வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கருப்புகம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். அப்பகுதியில் அழகு நிலையம் நடத்தி வருகிறார். இவரது மகள் புதுப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவி தனிஷ்கா 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் மாணவி வழக்கம் போல் காலையில் பள்ளிக்கு சென்ற நிலையில் இடைவேளைக்கு சென்ற மாணவி பள்ளியில் மயக்கமடைந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஆசிரியர்கள் மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக அருகாமையில் உள்ள வடுகம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் மாணவிக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராசிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ராசிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் பரிசோதித்த போது மாணவி தனிஷ்கா உயிரிழந்ததாக தெரிவித்தனர். மாணவி இறந்த துக்கம் தாங்காமல் மருத்துவமனையில் பெற்றோர் உறவினர்கள் கதறி அழுதனர். பின்னர் மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மாணவி தனிஷ்காவிற்கு சிறு வயதில் இருந்தே இதய கோளாறு காரணமாக ஆந்திராவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக மாணவியின் உறவினர்கள் கூறினர்.